தேடி வருகிறோம். ஆனந்தமாயிரை மனிதம் ஆகிறோம். ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாயிரை மனிதம் ஆகிறோம். தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். அவரில் ஒரு குடும்பமாக கூடுவோம். வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருளிலே, ஒன்றி வாழ உள்ள உணர்விலே ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாயிரை மனிதம் ஆகிறோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆஸ்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here, those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as the other social medias, and in special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velankani, who are watching this same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இயேசு நம்மை தொட்டாலும் நாம் அவரை தொட்டாலும் நிகழப்போவது ஒரு புதுமை, மகிழ்ச்சி, மனநிறைவு, நிகழ்ச்சி. இந்த நாளிலும் கூட நற்கருணை வழியாக ஆண்டவர் நம்மை தொட வரம் வேண்டி இத்திருப்பலிலே பக்தியோடு ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் குறைகளை ஏற்றுக்கொண்டு அவற்றிற்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீ விடுவித்து உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவதாவது: நான் இஸ்ரேலை நயமாக கவர்ந்தெழுப்பேன், பாலை நிலத்திற்கு அவளை கூட்டிப் போவேன், நெஞ்சுருக அவளுடன் பேசுவேன், அவளுடைய திராட்சை தோட்டங்களை அவளுக்கு திரும்ப கொடுப்பேன், ஆக்கோர் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாயிலாக மாற்றுவேன். அப்போது அவள் அங்கே தன் இளமையின் நாள்களிலும் எகிப்து நாட்டினின்று வெளியேறிய காலத்திலும் பாடியது போல் பாடுவாள். அந்நாளில் என் கணவன் என என்னை அவள் அழைப்பாள், என்பாகாலே என இனிமேல் என்னிடம் சொல்ல மாட்டாள் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேல் முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். மாறாக அன்புடன் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். ஆண்டவராம் என்னை நீயும் அறிந்து கொள்வாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 145. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். நான் நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்குரியவர், அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஒரு தலைமுறை அடைத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும், வல்லமை மிகு உம் செயல்களை எடுத்துரைக்கும். உமது மாண்பின் மேன்மையையும் மாட்சியையும் வியத்தகும் செயல்களையும் நான் சிந்திப்பேன். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர்,
இரக்கமும் கனிவும் உடையவர், கனிவும் உடையவர், கனிவும் உடையவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வின் நற்செய்தியின் வழியாக ஒளிரு செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 18 முதல் 26 முடிய உள்ள இறை வாக்கியங்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள், ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும், நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடிரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலம் அடைந்திருந்தார். இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார். அவர், விலகி போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்று எழுந்தாள். இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, தொடுதல் என்பது நேர்மறையாகவும்
எதிர்மறையாகவும் நமது சமுதாயத்திலே கருதப்படுவதாக இருக்கிறது. தொட்டால் அன்பு பிறக்கும், மகிழ்ச்சி பிறக்கும், இரக்கம் பெருக்கும். தொட்டால் ஊக்கம் வரும், ஆறுதல் கிடைக்கும், கண்ணீர் துடைக்கப்படும். அதே நேரத்தில் தொடுதல் தீண்டாமை என்றும் இதே சமுதாயத்தில் சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு தான் செய்த அற்புதங்களில் முதலாவதாக மத்தேயு நற்செய்தியாளர் குறிப்பிடுவது மத்தேயு 8:1 வாசிக்கும் போது, தொழுநோயாளரை அவர் தொட்டு குணப்படுத்தினார். ஆண்டவருக்கு தொடுதல் என்றால், தன் மார்போடு நம்மை சாய்த்து கொள்ளுதல் என்றால் மிகவும் பிடித்தமானதாக இருக்கிறது. எனவேதான் ஆண்டவர் இயேசு தொழுநோயாளரை இந்த யூத சமுதாயம் தொடக்கூடாது, தீட்டு ஓரம் கட்டி வைக்கப்பட்ட அவனை தொட்டு குணப்படுத்தி நான் தொடுவேன் என்று முன்வந்து நின்றதை குறிப்பிடுகிறது. இன்றைய நற்செய்தியிலும் 2 பேரை ஆண்டவர் தொடுவதை நாம் காண்கிறோம். அதுவும் அவர்கள் இருவரும் பெண்கள், தொடக்கூடாது என்று கருதப்பட்டவர்கள். ஒன்று, அந்த குழந்தை இறந்து போயிருந்தது. இரண்டாவது, அந்த பெண்ணுக்கு இரத்தப்போக்கு இருந்தது. யூத சமுதாயத்தின் படி இவர்கள் தொடப்படக்கூடாது. இவர் ஒரு யூதர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தலைமை குரு நமக்கு. அவர்கள் இருவரையும் தொட்டு குணப்படுத்தினார். எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. மார்க் நற்செய்தியில் குறிப்பிடுவது, அவர் உடல்நலம் இல்லாமல் இருக்கிறார், அவரிடம் கூட்டி செல்வோம் என்று. இங்கே மத்தேயு நற்செய்தியில் குறிப்பிடுவது, அந்த குழந்தை இறந்து போய்விட்டது என்று அந்த தந்தையே வந்து சொல்லுகிறார். தொழுகை கூட தலைவர், என் மகள் இறந்து விட்டால் ஆயினும், என் குழந்தை இறந்து விட்டால் ஆயினும் நீ வந்து என் குழந்தையை தொட்டால் அவள் உயிர் பெறுவார். எப்படியாற்பட்ட நம்பிக்கையா இருக்கிறது! ஆண்டவர் தொட்டதை, குணப்படுத்தியதை கண்ணார கண்ட அவர் முழுவதுமாக நம்பி என் குழந்தையை வந்து தொடும், அது போதும், இறந்திருந்தாலும் கூட அவர் உயிர் தெழுவாள் என்று நம்பிக்கையோடு அவர் அழைத்ததை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, மற்றொரு பெண் 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வருந்திய அந்த பெண். இந்த இரத்தப்போக்கு என்பது பெண்களுக்கு அடிப்படையாக உள்ள ஒரு நிகழ்வு. தால்முத் என்ற யூதர்களுடைய சட்ட புத்தகம் இவ்வாறு அதற்கு விளக்கமும் அதை உடல் நலம் சரியாவதற்காக சில வழிமுறைகளையும் சொல்கிறது. கிட்டத்தட்ட 11 வழிமுறைகள். அதில் சிலது பாசிட்டிவாக இருக்கும், சிலது மூடத்தனமானதாக கூட இருக்கும். மூட நம்பிக்கை, இது செய்யலாமா அப்படின்று யோசிக்கிற அளவுக்கு மோசமானதாக இருக்கிறது. தீக்கோழி முட்டையை எரித்து அதன் சாம்பலை பறித்து துணியில் கையில் வைத்து கொண்டு போனால் இந்த இரத்தப்போக்கு குணமாகும் என்று தால்முத்து புத்தகம் சொல்லுகிறது. நடக்குமா? இல்லை. அதே போல வெண்ணிற பெண் கழுதை, வெண்ணிறமா இருக்கணும், அதுலேயும் பெண் கழுதை, கருப்பு கழுதையும் இல்லை, ஆண் கழுதையும் இல்லை. எவ்வளவு மோசமானது! இந்த பெண் கழுதையுடைய சாணத்திலே பார்லியை வைத்துக்கொண்டு, பார்லி என்ற தானியத்தை வைத்துக்கொண்டு கையில் வைத்து கொண்டிருந்தோம் என்றால் குணமாகும். எவ்வளவு ஒரு மூடத்தனமான, மூட நம்பிக்கையான ஒன்றாக இருக்கிறது. இப்படியெல்லாம் தன்னிடம் இருந்த எல்லா பணத்தையும் அவள் செலவழித்தார், தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் செலவழித்தாள். she has tried with many things. அவள்கிட்ட காசுக்கு வழி இல்லை, இருந்தும் நிலைமை கேடுற்றது. ஏற்கனவே இருந்த நிலைமையை விட அது கேடுற்றது என்று சொல்லப்படுகிறது. சமூக, பொருளாதார, ஆன்மீக இந்த 3 நிலையிலும் அவர் ஓரங்கட்டப்பட்டவராக இருந்தார். சமூகத்திலே அவர் மையத்திலே வர முடியாது, ஒதுக்கி வைக்கப்பட்டால் பொது இடங்களிலே பயணிக்க முடியாது. லேவியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் அதற்கான விளக்கங்களை சொல்லுகிறது. சமூகத்திலே மற்றவரை போல தொட்டா குற்றம் என்று சொல்லுகின்ற அந்த நிலைமையை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு அவரை தொடுகிறதை பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, பொருளாதார வழி தனக்கு இருந்த எல்லாவற்றையும் செலவழித்து விட்டால் இப்போ ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஜீரோ. அந்த நிலையில தான் ஆண்டவர்கிட்ட வர்றார். சமூகம் போயிட்டு, பொருளாதாரம் போயிட்டு, ஆன்மீகத்தின்படி சட்டம் சொல்லுகிறது ஆலயத்திற்கு வர முடியாது, பொது இடங்களுக்கு போக முடியாது, அவர் படுத்திருந்த படுக்கையை கூட தொட்டு பார்க்க முடியும். இப்படி கோயிலுக்கு போனதில்லை, மற்றவர்களோடு பழகியதில்லை, தன்னிடமிருந்த எல்லா செல்வமும் போயிட்டு, இப்படி ஒன்றுமில்லாத அந்த ஜீரோ நிலைமையில தான் ஆண்டவரை தொட்டா எனக்கு சுகம் கிடைக்கும்னு அந்த பெண் வரா. எனக்கு பிரியமானவர்களே, வந்தால் தொட்டால் சுகம் பெற்றுக்கொண்டால், இயேசு நம்மை தொட்டாலும் நாம் அவரை தொட்டாலும் அங்கே நிகழப்போவது ஒரு மிகப்பெரிய புதுமை. பிரியமானவர்களே, நாம்
விவிலியத்திலே பல இடங்களிலே ஆண்டவர் தொடுதலை பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஒரு தொழுநோயாளரை ஆண்டவர் தொடுகிறார். தொடுதல் என்பது ஆண்டவருக்கு பிரியமானது. நான் தொட்டா அவருக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று ஆண்டவர் அறிகிறார். தன்னிடமிருந்து ஆசீர்வாதம் கடந்து போகும் என்று தெரிகிறார். தொழுநோயாளர், ஒதுக்கி ஓரங்கட்டி வைக்கப்பட்ட ஒருவன், ஊருக்கு வெளியே இருக்க வேண்டிய ஒருவன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை தொடுகிறார். சமூகத்தை பற்றி அவருக்கு கவலை இல்லை, இவன் மீட்கப்பட வேண்டும். தொட்டார், சுகம் கிடைத்தது. மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், பேதுருவின் மாமியாரை தொட்டு குணப்படுத்துகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொட்டார், அங்கே சுகம் கிடைத்தது. அவர் எழுந்து அனைவருக்கும் பணிவிடை செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல யோவான் நற்செய்தி 9ஆம் அதிகாரத்திலே ஒரு பிறவி குருடனை அவரை தொட்டு உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அவன் கண்களிலே தடவும் போது அவன் சுகம் பெறுகிறான் என்ற அதை வாசிக்கிறோம். ஆண்டவர் தொட்டார், அந்த குருடனுக்கு, பிறவி குருடனுக்கு சுகம் கிடைத்தது. மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே எங்களை தொட அனுமதியுங்கள் என்று அந்த மக்கள் கேட்கிறார்கள். யாரெல்லாம் தொட்டார்களோ அவர்களெல்லாம் சுகம் பெற்றார்கள் என்றும் நாம் வாசிக்கிறோம். இன்றைய நற்செய்தியிலும் 2 வகையான தொடுதலை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சென்று இறந்த அந்த குழந்தையை தொட்டு தலித்தாக்கும் என்று, சிறுமியை நான் உனக்கு சொல்லுகிறேன் எழுந்திடு என்று சொன்னதையும், இரத்த போக்கினால் வருந்திய அந்த பெண் தொட்டு சுகம் பெற்றுக்கொண்டதையும் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த அடிப்படையான இந்த 2 விஷயங்களிலும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஊடுருவி போவதை நாம் பார்க்கிறோம். அந்த பெண்ணின், இறந்த குழந்தையின் தந்தை இறந்தால் என்று தெரிந்தும் கூட நம்பிக்கையோடு ஆண்டவரை சென்று கேட்கிறாள். இந்த இரத்த போக்கிலே வருந்திய பெண் எல்லாவற்றையும் இழந்தவளாக இருந்தாலும், நிலைமை கேடுவிட்டாலும் அவரிடம் சென்று அவரை அணுகி அவரை தொட்டார். விசுவாசம் தழைப்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த ஆஸ்திரேலியாவோட அந்த லட்சணை, ஒவ்வொரு நாட்டிற்கும் லட்சணைன்னு சொல்லுவோம்ல, எம்பலம். இந்த ஆஸ்திரேலியாவோட எம்பலத்தில் 2 வகையான விலங்குகள் பொறிக்கப்பட்டிருக்குது. அதில் கங்காருவும் ஈமு கோழியும். இந்த 2ம் நமக்கு ஒரு செய்தியை தருகிறது. இந்த கங்காருக்கு பார்த்தீங்கன்னா 2 கால்கள், பின்னாடி வால் இருக்கு. இட் cannot go back, அதால் பின்னோக்கி செல்லவே முடியாது. நம்பிக்கையால் முன்னோக்கி மட்டுமே செல்ல முடியும். இதுதான் நமக்கு சொல்லுகிற செய்தி. ஈமு கோழி பார்த்திருப்போம், அது காலில் 3 விரல்கள் இருக்கும், பின்கால் கிடையாது. பின்னோக்கி நடந்துச்சுன்னா கீழே விழுந்துடும். இந்த 2 விலங்குகளும் ஆசிரியர்களுக்கு சொல்லுகின்ற அடிப்படையான செய்தி, வாழ்க்கையில் முன்னோக்கி செல், முடிஞ்சிருச்சு, கத்தம் ஓகையா என்ற நிலைக்கு நீ வராதே என்று சொல்லப்படுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த 2 பெண்களும், சமுதாயத்திலே ஓரம் கட்டப்பட்ட இந்த பெண்களும் அவருடைய தந்தையும் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற செய்தி, முன்னோக்கி செல், தொடர்ந்து போ, தொட்டுவிடு, தொட்டுப்பார், ஆண்டவர் உனக்கு சுகம் தருவார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் நினைத்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நாம் நற்கருணை பெறுகிறோம். உண்மையிலேயே அந்த தொடுதலை, ஆண்டவரின் பரிசுத்தை, ஆசீர்வாதத்தை உணர முடிகிறதா? ஆண்டவரிடம் கேட்போம். ஆண்டவரே, நான் முழுமையான நம்பிக்கையோடு அந்த 2 பெண்களைப் போல, அவங்க அப்பாவை போல, அந்த இரத்தப்போக்கினால் வருந்திய பெண்ணை போல உம்மை தொட ஆசிக்கிறேன், விரும்புகிறேன், நம்புகிறேன், என்னை தொடும் என்று. ஆண்டவர் தொட்டால் சுகம் கிடைக்கும், மகிழ்ச்சி பிறக்கும், மன நிறைவு கிடைக்கும், மன்னிப்பு கிடைக்கும். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை தொட வர வேண்டி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் தர அனைத்து முந்தன் காணிக்கை, நினைத்தேன் தர அனைத்து முந்தன் காணிக்கை.
பாடல் இறைவா உமக்காக. சகோதரரே சகோதரிகளே, உங்களிடம் என்னுடைய மானை இப்பலி எல்லாமுள்ள தந்தையாகிற எனக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்களும் நாளுக்கு நாள் முன்னேறி செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீ மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினே. அவர் வழியாக உமது மாண்பை வானதுதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுநடுங்குகின்றனர். ஆவணங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடிய கழித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்த கழித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது
உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்ட எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாகர் பேரொருத்தந்தை எல் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்படையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் எம்மண்டாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும்
காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர், நம்மை தொட வந்தவர், தொட்டு தொட்டு பார்க்க வந்தவர், நமக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்க வந்த ஆண்டவர் இவரே. இவர் தரும் இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். எல்லோருக்கும் சந்தோஷமே. இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோருக்கும் சந்தோஷமே. வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோருக்கும் சந்தோஷமே. இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோருக்கும் சந்தோஷமே. ஐயாயிரம் மனிதருக்கு அப்பங்களை பகிர்ந்தளித்து இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே. ஐயாயிரம் மனிதருக்கு அப்பங்களை பகிர்ந்தளித்து இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே. உயிருள்ள உணவாக உயிருள்ள தண்ணீராக இயேசுவே இதயம் வருகிறார். உயிருள்ள உணவாக உயிருள்ள தண்ணீராக இயேசுவே இதயம் வருகிறார். வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோருக்கும் சந்தோஷமே. இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோருக்கும் சந்தோஷமே. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால்
நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இப்படி ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் இந்த ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகளின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்திருளும். வரம் பெற்று தரும் ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Health, வேளாங்கண்ணி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லா வல்லம் நிறைந்த இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.